ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கருப்புசாமி குறி சொல்லி பாரதி ஆதி தமிழுக்கு பாதுகாப்பாக ஒரு வரம் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆதிக்கிட்ட பாட்டியும் சரி ஆண்டாலும் பேசுகிறாங்க. ஆமாம், எதுக்காக இப்போ இவ்வளோ தூரம் அவசரமாக பூஜை பண்ணணும்னு சொல்கிறீங்க? இப்போ தானே தமிழ் வந்திருக்கா, அதுக்கப்புறமா பண்ணிக்கலாமே அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு ஆதி, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் 2 நாளாக நாங்கள் எல்லோரும் தவிச்சு போயிட்டோம்ப்பா. இங்கே பாரு, உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லையா அப்படின்னா, யார் சொன்னால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் இப்போ தானே வந்திருக்கா, கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல அப்படின்னோன்னே, நாங்கள் என்னமோ ஏதோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். இப்படி சொன்னால் எப்படி? நீ பாரதி நீ ஒரு வார்த்தை சொல்ல அப்படின்னோடனே, ஏன் அது உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னோடனே, யார் சொன்னால் எனக்கு விருப்பம் இல்லைன்னு, அவள் கொஞ்சம் நல்லா தெம்பாயிடட்டும், நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப, சரிப்பா நீ சொல்கிறதுக்காகவே தமிழுக்காக நாளைக்கு நம்ம பூஜை பண்ணிடலாம். அப்போ தான் கருப்புசாமி நிச்சயமாக நம்ம குடும்பத்தை கைவிட மாட்டாங்க, நாளைக்கு குறி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறமா இந்த பக்கம் கருப்புசாமி பூசாரி வராப்பில் ஐயனார் மாதிரி நின்று குறி கேளுங்க, கருப்புசாமி வாப்பா, உன் குடும்பத்தை நீ தான் அருள் வாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கருப்புசாமி வந்தோடனே அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. தமிழுக்கு மாலை போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டுட்டு, தமிழ் நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் உனக்கு எப்போவுமே நான் பக்கபலமாக நான் துணையாக இருப்பேன். உன்னைய யாராவது தொடணும்னு நினச்சா கூட உனக்கு அரணாக இருந்து அவங்களுக்கு நான் பதிலடி கொடுக்காம விடமாட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சாமி இப்படி அருள்வாக்கு சொல்லுது, இனிமேல் தமிழ்கிட்ட நம்ம பிரச்சனை வச்சுக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் லைட்டாக பயப்படுறாப்புல. அந்த சமயம் பாரதி கேட்குறாங்க, இந்த மாதிரி சாமி நீ எனக்கு ஏதாவது ஒரு அருள்வாக்கு சொல்லுப்பா, என் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க குறி சொல்லிட்டு போனாங்க, அதுலேருந்து நானும் என் புருஷனும் பிரிஞ்சிருவோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிறப்ப, கவலைப்படாத, இந்த கருப்புசாமி இருக்கிற வரைக்கும் உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் கைவிட்டுற மாட்டேன். இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் வராது, உனக்கு வரப்போகிற கஷ்டம் எல்லாம் பனி போல் விளைகிறோம், உனக்கு அரணா உன் குடும்பத்துக்கு காவலாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது, உன்னோட குலதெய்வமே நான் தான், மறந்துட்டியா? நிச்சயமாக உன்னை நான் கைவிட்டுற மாட்டேன், உனக்கு நானே மகனாக பிறப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த பக்கம் பாரதி சந்தோஷம் தாங்கலை. கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக நடக்குங்கிற மாதிரி குறி சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. வெளியில் வந்த தர்மலிங்கம் ஒரே கவலையோடு இருக்காங்க. என்ன இது, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தா இந்த தமிழ் குடும்பத்துக்கு ஆதிக்கம் இவ்வளோ தூரம் எல்லாரும் சந்தோஷமாக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி செஞ்சால் நம்ம சரியாக வராதே, இதை ஏதாச்சும் ஆதியோட சந்தோஷத்தை கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கப்ப, பாரதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படிங்கிறப்ப, என்ன சொல்லுங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கூட, அப்போ தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு. என்னப்பா சின்ன பிள்ளைத்தனமாக சத்தியம்லாம் கேட்குறீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இந்த மாதிரி தமிழ் விஷயம் நடந்துச்சுல, அதுக்கு காரணம் சாரதாம்மா தான், அதனால தான் அவங்க சந்தேகப்பட்டுறக்கூடாதுன்னு இந்த விஷயம் ஆதிக்கும் தெரியும். அவங்க 2 நாளாக வீட்டுக்கே வரல பார்த்தியா, தமிழ் வந்ததுக்கப்புறமும் கூட அப்படிங்கிறப்ப, என்ன சொல்கிறீங்க, நிஜமாக தான் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் வேணால் ஆதிக்கிட்ட கேட்டுப்பாரு, ஆனால் நான் சொன்னேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னோடனே, இவ்வளோ மோசமாக இருக்காங்களே, காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாமா, விடுங்க, நான் இன்றைக்கி உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதி கிட்ட போட்டு விட்டுட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்பாடா, இப்போ தான் மனசு நிறைவாக இருக்குது. இந்த ஆதி பாரதி சண்டை போடலைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடும் போலையே. சரி, அடுத்து மீதி வேலையை பாரதியே பார்த்துப்பா, எப்படியும் ஆதியை பிரிஞ்சு சண்டை போட்டு தமிழை அழைச்சிட்டு போயிடுவா அந்த ஊரை விட்டு, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு இவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஆண்டாள் வீட்டில் கரெக்டாக அழகர் வந்துடுறாப்புல. வந்தோன்னே கண்ணை மூடிடுறாங்க. ஆண்டாள் கண்ணை மூடிட்டு, ஆமாம் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வினோத்தா, சுரேஷ், கணேஷ்னு ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டாளுக்கு கரெக்டாக அழகர் தான் வந்திருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சாலும் வேணுன்ட்டே அவர்கிட்ட போய் மாற்றி இப்போ பேரை சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பாட்டி சரி, இந்த பவித்ராவும் ஏன் வேணுன்ட்டே சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, ஒரு புருஷனை கண்ணை மூடிட்டு கையை பிடிக்கிறேன், என்னையை தவிர ஊரில் உள்ள எல்லார் பேரும் சொல்கிறேன், அது யார், கணேஷ், சுரேஷ் அவங்கெல்லாம் யார், எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அழகர் சத்தம் போடுறாங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே உன் கை எனக்கு தெரியாதாடா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அப்போ கணேஷ் சுரேஷ் அவங்களாம் சின்ன பசங்கடா அப்படின்னோடனே,
அப்படியா, சரி சரி. ஆமாம், என்ன ஆச்சு, உன் வியாபாரம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சாவா? காஞ்சிபுரம் பட்டெல்லாம் வந்து கடையில் வந்து அடுக்கி தள்ளியாச்சு. இனிமேல் வந்து வியாபாரம் ஓஹோன்னு போக போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சரி சரி. இந்தா உனக்கு ஒரு புடவைன்னு எல்லாருக்கும் புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. லக்ஷ்மி அம்மாலேருந்து வரிசையாக பாட்டிக்கு, ஆண்டாளுக்கு, பவித்ராக்கு. அப்போ எல்லாருக்கும் கொடுக்குறேன், எனக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு தர்மலிங்கம் கேட்டேன்னா, என்ன உங்களுக்கும் புடவை கொடுக்கணுமா அப்படின்னோடனே, என்னப்பா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கர்ச்சீப் மாதிரி ஒன்று வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து வேற ஒன்று சொல்லி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு விழுந்து விழுந்து ஆண்டாள்லேருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்று மாமனாரை விட்டுருவேன்னா என்ன, இந்தாங்க உங்களுக்கு வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை வந்து கொடுக்குறாங்க. சரி சரிடா சரி, உனக்கு வந்து எப்போ வந்து அடுத்தது உனக்கு தான் ஆப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் நினைக்கிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடியுது.